So I want you to turn to one scripture in the நாள்ல, just to boost you, to encourage you. தேவன் உங்க நடுவுல இருக்கிறார் என்பதை நீங்க நம்பும்படியாக, உங்களுக்கு உற்சாகப்படுத்தும்படியாக. May God encourage you. I want you to turn to Zephaniah 3ஆம் அதிகாரம். Zephaniah chapter 3 verse 17 நமக்கு அநேகருக்கு தெரிந்த வசனம் தான். அதை நாம வாசித்து let us meditate on that. அங்க the prophet சொல்லுவார், Zephaniah சொல்லுவாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். Amen. என்னவா இருக்கிறாருங்க? Where is God? நீங்க கேட்கலாம், where is my God? Where are you God? அவர் சொல்லுவாரு, நான் உங்க மத்தியில இருக்கிறேன், உங்க நடுவுல இருக்கிறேன். Amen. I'm still there. அதுதான் ஆண்டவருடைய பதிலா இருக்கும். உன் நடுவில், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு. அவர் இருக்கிறார்னா ஏதோ அவர் வல்லமை இல்லாதவர், பலனற்றவர் அப்படி அல்ல. அவர் எப்படி இருக்கிறாரா? அவர் வல்லமை உள்ளவர். Amen. எப்படி இருக்கிறாருங்க? வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். இஸ் a mighty warrior. அவர் அதை என்ன, அவர் வல்லம் உள்ளவராயிருந்து என்ன பண்ணுகிறாருங்க? அவர் ரட்சிப்பார். Amen. Hallelujah. He will save you. அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஹalleluya. என்ன இருக்கிறாரு? உன் நடுவில் இருக்கிறாரு, உன் பேரில் சந்தோஷமாய் இருக்கிறாரு. ஆமென். உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவாராம். This is God. ஹalleluya. ஹalleluya. சந்தோஷமா மகிழ்ந்து அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். It's not about your love, it's the love of God. So கர்த்தர் என்னங்க, நீங்க நேசிச்சு அவர் உங்களை நேசிக்கல. When we were still sinners, Jesus died for us on the cross, and that proved the love of God. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல சொல்ல, நீங்க அன்பு கூர்ந்ததுனால அல்ல, அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்ததுனால. Amen. Hallelujah. யோவான் 3:16 சொல்லும், so God loved us so much. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டு இருக்கும். எரேமியா 31:3 சொல்லும், அநாதி சிநேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன். சோ எல்லாமே எதுக்குன்னா, இட்ஸ் பிகாஸ் God loves you, God cares about you. அதனாலதான் என்ன இருக்கிறாருங்க, God இந்த வசனம் சொல்லும், prophet says, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். ஆமென். 2-3 பேர் கூடுகிற நடுவில் நான் இருக்கிறேன் என்ற ஒரு இயேசு வாக்கு பண்ணியதா இருக்கிறார்ல. ஆமென். You have to learn to believe the word. அவர் உங்க நடுவுல இருக்கிறாருன்னா நடுவுல இருக்கிறாரு. ஆமென். அவங்க மாம்ச கண்கள்ல நீங்க பார்க்காம இருக்கலாம், உங்க ஃபீலிங் வராம இருக்கலாம். You may not, உங்க your situation may say the other side. If God, தேவன் இருந்தார்னா ஏன் இது நடக்கணும், தேவன் இருந்தார்னா why this should happen எல்லாம் நீங்க question பண்ணலாம். But the truth is God still there. உங்க நடுவுல தான் இருக்கிறாரு. Amen. Hallelujah. பரலோகத்துல everybody is having a glimpse of God. எல்லாருக்கும் தெரியும், 4 ஜீவன்களுக்கு தெரியும், 24 மூப்பர்களுக்கு தெரியும், 1000 பரிசுத்தவான்களுக்கு அங்க தெரியும், 1000 தேவ தூதர். They see the glory of God and they worship God. Hallelujah. So பூமியில இருக்கு நமக்கு, it's all about faith. Amen. எப்படி faith? He had already said, அவர் உங்க நடுவுல இருக்கிறேன்னு சொல்லிட்டார். So he cannot miss that. God cannot lie. நீங்க சங்கீதம் 139ஆம் சங்கீதத்துல தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அங்க சொல்லுவார். 7ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா, Psalm 139 verse 7 to 12 நீங்க படிச்சீங்கன்னா அங்க இப்படிதான் சொல்லுவார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன், நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவு என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலை போல வெளிச்சமாயிருக்கும், உமக்கு இருளும் வெளிச்சமும். சரி, தாவீது சொல்றார், I cannot escape from your spirit. நான் எங்க போக முடியும், நான் எங்க போய் ஒளிஞ்சுக்க முடியும் ஆண்டவர். I cannot hide myself because you know everything about me. Hallelujah. Where shall I go from your spirit, or where shall I flee from your presence? Because your presence is everywhere. You are present, oh God.
நான் பார்க்க முடியாம இருக்கலாம், பட் தாவீது சொல்றாரு, யூ ஆர் தேர். என் 2 கண்ணுல நான் பார்க்காம இருக்கலாம், என் சரீரத்துல உணராம இருக்கலாம், பட் காட் யூ ஆர் தேர். தட் இஸ் ஃபெய்த். that should be a confession. உங்க பிரச்சனை, உங்க போராட்டத்தின் நடுவில், if you are still sick, if you are praying and you are not getting healed, know that, but still God is present in the midst of you. உங்க வியாதியின் நடுவில் அவர் இருக்கிறார், உங்க பலவீனத்தின் மத்தியில அவர் இருக்கிறார், உங்க சோர்வின் மத்தியில இருக்கிறார். பவுலுக்கு அதான் சொன்னார், பவுலே உன் பலவீனத்துல என் பலனா பூரணமா இருக்கும். I'm there in the midst of your weaknesses. நான் இருக்கிறேன். Hallelujah. Same God is still there. நாம ஏன் உணராம இருக்கிறோம், ஏன் அவரை காண முடியாம இருக்கிறோம்? சிம்பிள் திங். பிகாஸ் முதல் ஆதாம் பாவம் செய்தான், அன்னைக்கு தொடங்கினது அது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டும் கூட, பட் we still carry certain sins நம்முடைய வாழ்க்கையில. Amen. Hallelujah. அதுதான் என்ன ஆகுதுங்க, அந்த கில்ட்ல நம்ம வாழ்றதுனால we are unable to see the presence of God. we are unable to feel the உண்மையான பிரசன்னத்தை உணர முடியல. அதுதான் ஏதேன் தோட்டத்துல நடந்ததுங்க. when you read Genesis chapter 3 and verse 9 படிக்கும் போது, அங்க தேவன், ஆதாமே நீ எங்க இருக்கிற, where are you? காரணம் என்ன தெரியுமாங்க? ஏன் இந்த question ஆண்டவர் வைக்கிறாரு? பிகாஸ் ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைத்த நாள்ல இருந்து every day when God came to the garden of Eden, they came running to fellowship with Jesus. தேவனோடு உறவு வைப்பதற்காக, அவரோடு கொஞ்சுவதற்காக, அவரை தொழுது கொள்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக, they came running to the presence of Jesus, presence of God. They came to present themselves before a holy and righteous God. அப்போ மனுஷன் பாவம் செய்த போது என்ன பண்ணாங்க? when God came, they ran and hid themselves. அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்ளுகிறாங்க. அப்போதான் ஆண்டவர் கேட்கிறார், ஆதாமே, I have come to have fellowship. உன்னோட பேசணும்னு வந்திருக்கிறேன், உன்னோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்திருக்கிறேன். Where are you? I have come in search of you. I am coming and seeking you. இன்னைக்கு அதே தாங்க. உங்க நடுவுல கர்த்தர் இருக்கிறார்னா ஏதோ மேஜிக் காட்டுறதுக்காக இல்ல. he is there to have a fellowship with you. Hallelujah. அவர் உங்களை குறிச்சு உங்களுக்கு தெரியுமா இல்ல? God knows you in and out. தாவீது அதான் சொல்லுவார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலை எழுதிருக்கலும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்து, you know everything my God. என்னை நீர் அறிந்திருக்கிறபடினால் நான் உங்களுடைய ஆவிக்கு நான் மறைவாக எங்கே போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடி? You are there everywhere in my life. இந்த ஒரு கான்பிடன்ஸ் நமக்குள்ள, இந்த கான்சியஸ் நமக்குள்ள இருக்கு. God is in the midst of அதுதான் இங்க அவர் சொல்றாரு, என்னங்க, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறாரு. உன் தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? உன் நடுவுல இருக்கிறார். is not somewhere, is there. ஆண்டவர் வந்து why he comes, ஏன் உன் நடுவுல இருக்கிறாரு? ஏதோ வந்து நீங்களும் நானும் ஜெபிப்போம், அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு லிஸ்ட் கொடுப்போம், அந்த லிஸ்ட பார்த்துட்டு அவரு டிக் பண்ணிட்டு இது கொடுப்பேன் இது கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவதற்காக is not there in the midst of you. He is there to listen to your worship. உங்க worship, உங்க thanksgiving, உங்க praise, இதெல்லாம் கேட்கறதுக்கும் அதை அட்மையர் பண்ணுவதற்காக தான் கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறாரு. As you honor him, அவர் உங்க நடுவுல இருக்கிறார் என்பதை உணர்ந்து அந்த ரெவரன்ஸோட அவரை தொழுது கொள்ளுவீங்கன்னா, அவரை வர்ஷிப் பண்ணுவீங்கன்னா, அவரை பிரைஸ் பண்ணுவீங்கன்னா, அவரை தேங்க் பண்ணுவீங்கன்னா, நிச்சயமாக யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அவர் சொன்னபடி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணினபடி, நல்ல கவனிங்க அந்த வசனத்தை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து உன்னை, those who honor my name, those who bring honor to my name, அவர்களுக்கு தான்.
ஹல்லேலூயா. தயவு செய்து irreverence-ஆ அவரை worship பண்ணாதீங்க. He's God. He's God. He's a holy God. அந்த பரிசுத்த தேவன் தான் உங்க நடுவில். அவர் சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாரு. பேதுரு எழுதுவாரு, அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களா இருங்கள். Because God is holy. அவர் உங்க நடுவுல தான் இருக்கிறாரு. You are unable to see him. அவருடைய மூவ். ஹல்லேலூயா. யோபு சொல்லுவார், அவர் முன்னே போகிறான்னு பார்க்க முடியல, அவர் லெஃப்ட்ல பாக்குறேன், ரைட்ல பாக்குறேன், பட் ஐ couldn't see him. அவரை பார்க்க முடியல. பட் he has so many things எனக்காக செய்யறதுக்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதை நிச்சயமா செய்வார். அதை ஒண்ணு கூட நான் தடை பண்ண முடியாது. And God also says the same thing. I have so many things prepared for you. உனக்கு கொடுக்கணும், உனக்கு செய்யணும், உன்னை ஆசீர்வதிக்கணும், உன்னை உயர்த்தி, இதெல்லாம் என் இருதயத்துல இருக்கிறது. பட் உன் நடுவுல இருக்கிறத, do you recognize that I am still in the midst of you? I am present. Not as a human being, I am present. I am your God, Almighty. I am Jehovah. நான் உங்க நடுவுல தான் இருக்கிறேன். Can you get some praises for me? அவர் கேட்பாரு. அவர் நடுவுல இருக்கிறாரு. ரெகக்னைஸ் பண்ணுங்க. You cannot escape from the holy eyes of God. அவர் கண்களுக்கு மறைவா நீங்க எங்க இருக்க முடியாது. Hallelujah. When you know that God is in the midst of, உங்க நடுவுல இருக்கிறார்னா, your attitude will change. Your worship will change. உங்க worship, உங்க attitude, everything about God உங்க வாழ்க்கையில மாறும். அது மாறும்போது ஆண்டவர் சொல்றார், அதை நீங்க உணர்ந்து மாறுவீங்கன்னா, you will know how powerful and how awesome your God is. Hallelujah. As you just worship him, praise him and give glory to him. அங்க பைபிள் சொல்லுது, அவர் என்ன பண்ணாராம்? Hallelujah. தம்முடைய அன்பு நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமா மகிழ்வார். அவர் தம்முடைய அன்பு நிமித்தம் he will be there. He will take his place. பரலோகத்துல சிங்காசனத்துல அவர் வீட்டு இருக்கிறது போல, he will make his abode there. He will sit. He will listen. When he finds தாவீதை போல என் இருதயத்துக்கு ஏற்றவனா அவங்கள பார்த்துட்டாருன்னா, he will shower multitude of blessing upon your life. இதுதாங்க நம்முடைய தேவன். உங்க நடுவுல என் நடுவுல அவர் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? He has come to receive his glory. Hallelujah. பரலோகத்துல அதான் நடந்தது. He receives glory every moment. தனக்கு உரிய மகிமை அவர் எடுத்து பெற்றுக்கொண்டு இருக்கிறாரு. So why it is written? பரலோகத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. பூமியில ஆண்டவர் இருக்கிறாரு, 2-3 பேர் கூட நடுவுல இருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணார், உன் நடுவுல இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்து இருக்கிறார். எதுக்கு இருக்கிறாருங்க? Hallelujah. To receive glory from you, to receive honor from you. அது உண்மையா கொடுங்க, உணர்ந்து கொடுங்க, ரெவரன்ஸோட கொடுங்க, பயபக்தியோட கொடுங்க. And I challenge you, நீங்க செஞ்சு பாருங்க. You will be the most blessed person on the earth. Because God himself, யாத்ராக Exodus 20:24 சொன்னபடி, God himself will be there to bless you, to guide you, to take care of you. இதுதான் கர்த்தர் நட செய்வாரு. Hallelujah. So he wants to do that. But உண்மையாவே how many people, எத்தனை பேர் அவரை ஹானர் பண்ண போறோம், அவரை பிளஸ் பண்ண போறோம், அவரை கன பண்ண போகிறோம்? சோ நீங்க பைபிள்ல ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, every man or woman of God used by mightily by God, காரணம் என்ன தெரியுமா?
They honored God. They revered God. They believed in God. They knew their God. அதனால தேவன் அவர்கள் வாழ்க்கையில செய்ய நினைச்சதை அவர் செய்து முடிச்சார். இவனுக்கு உங்க வாழ்க்கையில செய்யணும்னு விரும்புறாரு. Will you believe? உங்க நடுவுல இருக்கிறார் என்பதை நம்புவீங்களா? நம்பி அவருக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்துவீங்களா? Hallelujah. Then expect something from God. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறதை நீங்க பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருங்க.